तमेव लोकशङ्करं नमामि शङ्करं गुरुं नमामि शङ्करं गुरुं नमामि शङ्करं गुरुं यस्येच्छैव भुवनानि समुद्भवन्ति तिष्ठन्ति यान्ति च पुनर्विलयं युगान्ते तस्मै समस्तफलभोगनिबन्धनाय नित्यप्रबुद्धमुदिताय नमः शिवाय अव्याजभूतकरुणामघवृन्दहन्त्रीं देवर्षिसिद्धमुनिपुङ्गवपूज्यमानाम् आत्मावबोधनिधिमद्वयचित्स्वरूपां श्रीशारदामभयदां कलयामहेताम् जीवेशभेदरहितं नतजीवहिते रतम् अद्वैतामृततत्त्वज्ञं शङ्करं देशिकं श्रये सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां कृत्स्नामविद्यां समुत्सारयन्तं स्वानन्दपीयूषपूर्णं महान्तम् आद्यन्तशून्यं गुरुं भावयन्तं तं भारतीतीर्थमीडे नितान्तम् करुणारसपाथोदिं सान्द्रानन्दस्वरूपिणं नमस्कुर्मो वयं नित्यं विधुशेखरभारतीम्। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि। உபய ஜகத்குரு அவர்களுடைய பாதத்தாமரைகளுக்கு சிரந்தாழ்த்தி கரங்கூப்பி நமஸ்காரங்களை செலுத்திக் கொண்டு இன்றைய தொடரை நாம் பார்க்கலாம். சென்ற தொடரில் நாம் குருவை எதற்காக நாட வேண்டும், குரு பரம்பரை என்றால் என்ன என்பதை பற்றி சிந்தித்தோம். இன்று வைதிக பரம்பரையாய் விளங்கக்கூடிய இந்த குரு பரம்பரைக்கு ஆசிரியமாய் இருக்கும் வேதங்களை பற்றி யதாமதி யதாசக்தி சிந்திப்போம். நம் சனாதன தர்மத்துடைய பிரமாணபூதமான கிரந்தங்கள் அப்படின்னா அது வேதங்கள். இதுதான் நம் தர்மத்துடைய ஆணிவேராக இருக்கக்கூடியது. ஆதலால்தான் மனுஸ்மிருதி வேதோகிலோ தர்ம மூலம் அப்படின்னு சொல்றது. நம் சனாதன தர்மத்துக்கு மூலமாக இருக்கக்கூடியது வேதங்கள். இந்த வேதங்கள் எல்லாத்துக்குமே பிரமாணமா இருக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா இது அபௌருஷேயமா இருக்கக்கூடியது. அதாவது புருஷ பிரயத்னத்தால் இயற்றப்படாமல் இருக்கக்கூடிய கிரந்தம். யாரும் வேதங்களை இயற்றல. அது அந்த பகவானுடைய மூச்சுக்காத்தாவே இருக்கு அப்படின்னு நமக்கு பிருஹதாரண்யகோபனிஷத் சொல்றது. அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதமேதத்யத் த்ரிக்வேதோ யஜுர்வேத சாமவேதோ அதர்வாங்கிரசா அப்படின்னு அந்த பகவானுடைய உச்வாச பிரஸ்வாசம்தான் இந்த ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வேதம் அப்படிங்கக்கூடிய வேதங்கள் அப்படின்னு. இந்த வேதங்கள் அனாதியா இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் சொல்றது, இந்த சிருஷ்டியுடைய ஆதியில சிருஷ்டிகர்த்தாவா இருக்கக்கூடிய அந்த பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி அந்த சிருஷ்டிகர்த்தாவுக்கு இந்த வேதங்களை பகவான் கொடுத்தார். அதாவது பரபிரம்ம வஸ்துவா இருக்கக்கூடிய அந்த பகவான் இந்த வேதங்களை சிருஷ்டிகர்த்தாவா இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு கொடுத்தார் அப்படின்னு ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் சொல்றது. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஸ்ச பிரஹிணோதி தஸ்மை தகும்ஹதேவ ஆத்மபுத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை
சரணமகம் பிரபத்யே அப்படின்னு. வேதம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லும் பொழுது சாயனர் அவருடைய பாஷ்யத்துல சொல்றார், இஷ்டப்பிராப்தியனிஷ்ட பரிஹாரயோஹோ அலௌகிகம் உபாயம் யோ கிரந்தோ வேதயதி ச வேதஹா அப்படின்னு. இஷ்ட பிராப்திக்கு அனிஷ்ட பரிகாரத்துக்கு அலௌகிகமான ஒரு உபாயத்தை எந்த கிரந்தம் நமக்கு சொல்றதோ அதுதான்ப்பா வேதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த வேதஹா அப்படிங்கக்கூடிய சப்தமே விதிஞானே அப்படிங்கக்கூடிய தாத்துவிலேருந்து தான் நிஷ்பன்னமா இருக்கு. இது ஞான வாச்சகமா இருக்கக்கூடிய சப்தம். அதனால் வேதங்கள் அப்படின்னா ஞான ராசி என்பதுதான் பொருள். இத்தகைய இந்த வேதங்கள் எல்லாத்துக்கும் பிரமாணமா இருக்கக்கூடிய காரணத்தினால சாஸ்திரங்கள் சொல்றது, பிரத்யக்ஷேனானுமித்யாவா யஸ்தூபாயோன புத்தியதே ஏனம் விந்தந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேததா அப்படின்னு. அதாவது பிரத்யக்ஷ பிரமாணத்தாலையும் அனுமான பிரமாணத்தாலையும் எந்த ஒரு உபாயமும் நமக்கு தெரியாத பொழுது அந்த ஒரு உபாயத்தை நாம் இந்த வேதத்தால தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இந்த ஒரு வேதத்துடைய மகத்துவம் அப்படின்னு. அத்தகைய பெருமை வாய்ந்த இந்த வேதங்கள் ஒன்றாகத்தான் இருந்தன. ஆனா ஒரு யஜ்ஞ காரியத்துக்கு 4 பேர் தேவை என்பதை மனதில் கருதி இதை 4ஆக வகுத்தர் ஸ்ரீகிருஷ்ண துவைபாயனர். வேதங்கள் அப்படிங்கக்கூடிய இந்த மந்திர ராசிய நம்ம ரிஷிகள்லாம் பார்த்தாளாம். பார்த்த காரணத்தினாலேயே அவளுக்கு மந்திர திரஷ்டாரகா அப்படின்னு பெயர் வந்தது. அந்த மந்திர திரஷ்டாரா இருக்கக்கூடிய ரிஷிகள் அதை பார்த்து உள்வாங்கி அவளுடைய சீடர்களுக்கு சொல்லி கொடுத்தார். அவளுடைய சீடர்கள் அதை உள்வாங்கி அவ எல்லோரும் குருவான பிறகு அவளுடைய சீடர்களுக்கு சொல்லி கொடுத்தார். இப்படி சிஷ்யைஹி பிரசிஷ்யைஹி தற்சிஷ்யைஹி இன்றைய பரியந்தம் ஒரு குரு சொல்லி கொடுத்து ஒரு சிஷ்யன் அதை கேட்டு ஏகாகிரதையுடன் கேட்டு உள்வாங்கி அதை அவருடைய சிஷ்யருக்கு சொல்லி கொடுத்த காரணத்தினால இதுக்கு ஸ்ருதிஹின் பேர். கேட்டு கேட்டு வந்திருக்கக்கூடிய காரணத்தினாலேயே இதுக்கு ஸ்ருதிஹின் பேர். இத்தகைய இந்த ஸ்ருதி ஒரு யஜ்ஞ காரியத்துக்கு விநியோகமாகணும் அப்படிங்கக்கூடிய காரணத்தினாலதான் ஸ்ரீ கிருஷ்ண துவைபாயனர் இதை 4ஆக வகுத்தர் அப்படின்னு நமக்கு பாகவதமும் சொல்றது. சாதுர்ஹோத்ரம் கர்மசுத்தம் பிரஜானாம் வீக்ஷ்ய வைதிகம் வியததாத் யஜ்ஞ சந்தத்யை வேதமேகம் சதுர்விதம் அப்படின்னு. சாதுர்ஹோத்திரமா இருக்கக்கூடிய இந்த வைதிக கிரியையை பார்த்து யஜ்ஞ சந்ததிக்காக ஒரே பாகமா இருந்த வேதத்தை 4ஆக பிரித்தார். ஸ்ரீகிருஷ்ண துவைபாயனர் இதை 4ஆக பிரித்த காரணத்தினாலதான் அவருக்கு வியாசகா அப்படிங்கூடிய பேர் வந்தது. வியஸ்யதி வேதான் இது வியாசகா, வேதான் சதுர்தா விவ்யாச இது வியாசகா அப்படின்னு சொல்லுவார். விஷ்ணு புராணமும் இதை பத்தி சொல்றது, சோயமேகோ யதா வேத தருஸ்தேன பிருதக் கிருதஹ சதுர்தாத ததோ ஜாதம் வேத பாதபகானனம் அப்படின்னு. ஒன்னா இருந்த அந்த வேத தருவ வியாசர் பிருத்தக்கா பண்ணினர். அதான பிறகு இது 4ஆ ஆய் வேத விருட்சத்துடைய அரண்யம் வளர்ந்தது அப்படின்னு நமக்கு விஷ்ணு புராணம் சொல்றது. அத்தகைய அந்த வேதங்களுடைய பிரிவினைகள் தான் ரிக்வேதா, யஜுர்வேதா, சாமவேதா, அதர்வவேதா அப்படின்னு. ஹோத்ருவேதமா இருக்கக்கூடியதுதான் ரிக்வேதா, அத்வரிய வேதமா இருக்கக்கூடியதுதான் யஜுர்வேதா,
உத்காத்திர வேதமா இருக்கக்கூடியதுதான் சாமவேதா, பிரம்மவேதமா இருக்கக்கூடியதுதான் அதர்வ வேதா. இப்படி இந்த வேதங்கள் 4. இதுல ரிக்வேதம் அப்படின்னா அது சந்தோபத்தமா இருக்கக்கூடிய பிரார்த்தனைகளை, வர்ணனைகளை உடையதாக இருக்கு. அதுக்காக ரிக்வேதத்துல நாம பெரும்பாலும் பத்யாத்மகமா இருக்கக்கூடிய மந்திரங்களை பார்க்கலாம். யஜ்ஞானுஷ்டானத்துக்கு, யஜ்ஞ சாதனைக்கு தேவையா இருக்கக்கூடிய மந்திரங்கள் எல்லாத்தையும் கத்திய பாகமாக உடையதுதான் யஜுர்வேதம். ரிக்வேதத்துடைய மந்திரங்களுக்கு கானத்தை உடையது, அதுதான் சாமவேதம். அதற்காகத்தான் கீதிஷு சாமாக்கியா அப்படின்னு சொல்லி சொல்ற. லௌகிகமான பிரயோஜனத்துக்கு தேவையா இருக்கக்கூடிய மந்திரங்களை உடையது அதர்வேதம் அப்படின்னு சான்றோர்கள் சொல்லுவார்கள். இப்பேற்பட்ட இந்த 4 வேதங்களை வேதவியாசர் அவருடைய 4 பிரதான சிஷ்யர்களுக்கு கொடுத்தார். ரிக்வேதத்தை பைல மகர்ஷிக்கு கொடுத்தார், யஜுர்வேதத்தை வைஷம்பாயனருக்கு கொடுத்தார், சாமவேதத்தை ஜெய்மினிக்கு கொடுத்தார், அதர்வேதத்தை சுமந்துக்கு கொடுத்தார். இவருடைய அனுகிரகத்தால தான் இன்னைக்கு நாம் இந்த வேத சந்ததியை பார்த்துட்டு இருக்கோம். இத்தகைய இந்த வேதங்களை நாம் ஸ்தூலமாக பார்த்தோமே ஆனால் நமக்கு அதுல 3 பிரிவினைகள் காணும். ஒன்று கர்மகாண்ட பாகம், இன்னொன்று உபாசனா காண்ட பாகம், இன்னொன்று ஞான காண்ட பாகம். ஒவ்வொரு வேதத்திலையும் 4 பாகங்கள் இருக்கின்றன. சம்ஹிதா, பிராமணம், ஆரண்யகம், உபனிஷத்து அப்படின்னு. ஸ்துதிகளுடைய சமூகத்தை எல்லாத்தையும் சம்ஹிதான்னு சொல்லி சொல்லலாம். யஜ்ஞோபயோகியா இருக்கக்கூடிய மந்திரங்கள் எல்லாத்தையும் பிராமணம் அப்படின்னும், வைராக்கியத்தை பெற்று அரண்யத்துக்கு போய் அத்தியனம் செய்ய வேண்டிய மந்திரங்களை ஆரண்யகம் என்று, பிரம்ம விசாரத்தை செய்து பிரம்மஜானத்தை அடைய உள்ள மந்திரங்களை உபனிஷத் என்று கூறலாம். இதெல்லாம் ஸ்தூலமா இருக்கக்கூடிய பிரிவினைகள் தான். இதை நாம எப்பொழுதுமே இதமித்தம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இப்ப நாம ஈஷாவாசிய உபனிஷத்து அப்படிங்கிற ஒரு உபனிஷத்தை எடுத்தோம்னா அந்த உபனிஷத்து சம்ஹிதா பாகத்திலேயே இருக்கு. அதே போலயே பிருஹதாரண்யக உபனிஷத்தை எடுத்துட்டோமே ஆனால் பேரே சொல்லும் வண்ணம் அது அந்த ஆரண்யக பாகத்துல இருக்கு. அதனால் இதை நாம் இப்படிதான் அப்படின்னு சொல்லி தீர்மானமா சொல்ல முடியாது. ஆனா ஸ்தூலமா இதனுடைய பிரிவினை இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் சிந்திக்கலாம். சம்ஹிதா பாகம், பிராமண பாகம், இது ரெண்டும் சாதாரணமா கர்மகாண்டத்துக்கு சேர்ந்தது. அந்த ஆரண்யக பாகமாகப்பட்டது இது உபாசனா காண்டத்துக்கு சேர்ந்தது. அப்புறமா உபனிஷத் பாகம் ஞான காண்டத்துக்கு சேர்ந்தது. இப்படியாக இந்த வேத ராசியாகப்பட்டது நமக்கு கர்ம, பக்தி, ஞானத்துடைய உபதேசத்தை செய்வதாக இருக்கின்றது. வேதங்களுக்கு 6 அங்கங்கள் இருக்கு. அந்த 6 அங்கங்கள் என்ன அப்படின்னா, சிக்ஷா, வியாக்கரணம், சந்தோ, நிருக்தம், ஜோதிஷம் ததா கல்பச்சேதி ஷடங்கானி வேதஸ்யாஹுர் மனீஷிணஹா அப்படின்னு. சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பஹா அப்படின்னு 6 அங்கங்கள் இருக்கு. இதுல சிக்ஷா சாஸ்திரம் அப்படிங்கக்கூடிய சாஸ்திரம் இந்த வேதங்களுடைய மூச்சு காத்தா இருக்கும். இது அந்த வேத மந்திரங்களுடைய ஸ்வரஞானத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கு. அப்புறமா வியாக்கரணம் அப்படிங்கிறது வேத இலக்கணம். அந்த வேதத்துடைய இலக்கணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, அதாவது நாம ஆங்கிலத்துல கிராமர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, வேதிக் கிராமர் பத்தி நமக்கு சொல்லக்கூடியதுதான் வியாக்கரணம். அப்புறமா சந்தஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சாஸ்திரம்.
இந்த சந்தஸ் அப்படிங்கூடிய சாஸ்திரம் என்னன்னா த சயின்ஸ் ஆஃப் மீட்டர், த சயின்ஸ் ஆஃப் ப்ராசடி. அதாவது சந்தோபத்தமா மந்திரங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அங்கம்தான் இந்த சந்தஸ். நிருக்தம் அப்படிங்கிறது த டெக்ஸ்ட் ஆன் எட்டிமாலஜி அப்படின்னு சொல்லலாம். அதாவது வேதத்தில் இருக்கக்கூடிய சப்தங்களுக்கு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அங்கமாக விளங்கக்கூடியது தான் இந்த நிருக்தம். ஜோதிஷம், த சயின்ஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜி, ஜோதிஷ சாஸ்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அத்தகைய அந்த ஜோதிஷத்தை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த வேதாங்கம். அடுத்தது கல்பகா. இந்த கல்பகா அப்படிங்கக்கூடியது நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி சொல்லுவதாக இருக்கிறது. இது பெரும்பாலும் ஆங்கிலத்தில் ரிச்சுவல்ஸ் என்று சொல்லுவார்களே, அந்த ரிச்சுவல்ஸை பற்றி சொல்லக்கூடியதா இருக்கு. இதுல 4 சூத்திரங்கள், அதாவது ஸ்ரௌத சூத்ராணி, கிருஹ்ய சூத்ராணி, தர்ம சூத்ராணி, சுல்ப சூத்ராணி அப்படின்னு இருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன், சிக்ஷா அப்படிங்கிறது வேதத்துடைய மூச்சு காத்தா இருக்கு அப்படின்னு. வியாக்கரணம் அப்படிங்கிறதா வேதத்துடைய முகம். சந்தஸ் அப்படிங்கிறது வேதத்துடைய பாதங்களா இருக்கு. நிருக்தம் அப்படிங்கிறது வேதங்களுடைய செவியா இருக்கு. ஜோதிஷம் அப்படிங்கிறது அந்த வேதங்களுக்கு கண்களாக இருக்கு. கல்பம் அப்படிங்கிறது வேதத்துக்கு கைகளாக இருக்கு. இப்படி அந்த வேதத்துடைய அங்கங்களா இருக்கக்கூடியதுதான் இந்த 6 வேதாங்கங்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த வேதம் எத்தனையோ சாக்கைகள் உடையதா இருந்தன அப்படின்னு நமக்கு பதஞ்சலியுடைய மகாபாஷ்யம் சொல்றது. சப்தத்வீபா வசுமதி த்ரயோ லோகாஹ சத்வாரோ வேதா சாங்கா சரஹஸ்யா பஹுதா விபின்னா ஏகசதமத்வர்யுஷாகாஹ சஹஸ்ரவர்த்மா சாமவேத ஏகவிம்சதிதா பாஹ்ருச்யம் நவதாதர்வணோ வேதஹா அப்படின்னு. இந்த வாக்கியத்தால நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சாங்கமா சரஹசியமா இருக்கக்கூடிய வேதங்களுக்கு எத்தனையோ சாக்கைகள் இருந்தன. அதுல ரிக்வேதத்துக்கு 21 சாக்கைகள், யஜுர்வேதத்துக்கு 101 சாக்கைகள், சாமவேதத்துக்கு 1000 சாக்கைகள், அதர்வேதத்துக்கு 9 சாக்கைகள் இருந்தன அப்படின்னு சொல்றது. ஆனால் காலகத்தியில எத்தனையோ சாக்கைகள் லுப்தமாய் இப்போ சில சாக்கைகள் தான் நமக்கு லபியமா இருக்கு. அதுல ரிக்வேதத்துல சாக்கல சாக்கா, ஆஸ்வலாயன சாக்கா, கிருஷ்ண யஜுர்வேதத்துல கட, கபிஷ்டல, மைத்ராயணி, தைத்திரிய சாக்கா. அதுலேயும் ரொம்ப ரொம்ப பிரச்சுரத்தில் இருக்கக்கூடியது தட்சிணத்துல தைத்திரிய சாக்கா, உத்தரத்துல மைத்ராயணி சாக்கா. சுக்ல யஜுர்வேதத்துல கான்வ சாக்கா, மாத்தியந்தின சாக்கா. சாமவேதத்துல ஜெய்மினிய சாக்கா, கௌதும சாக்கா, ராணாயணிய சாக்கா. மற்றும் அதர்வேதத்துல சவுனக சாக்கா, பிப்பலாத சாக்கா. இந்த சாக்கைகள் தான் இன்னைக்கு நமக்கு லபியமா இருக்கு. இப்படி சாங்கமா இருக்கக்கூடிய இந்த வேதங்களை ஒரு வேதியன் அத்தியனம் செய்ய வேண்டும் என்று நமக்கு சாஸ்திரங்கள் சொல்லுகின்றது. பிராமணேன நிஷ்காரணம் ஷடங்கோ வேதோத்யேய ஞேயச்ச அப்படின்னு. அதாவது காரணத்தை சொல்லாமல் ஒரு வேதியனாய் இருக்கக்கூடியவன் 6 அங்கங்களோடு இருக்கக்கூடிய வேதத்தை அத்தியனம் செய்யணும் அப்படின்னு. ஆச்சாரியால் கூட அவருடைய சாதனா பஞ்சகத்துல வேதோ நித்யமதீயதாம் தருதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் தேனேஷஸ்ய விதீயதாம் அபசிதி காம்யே மதிஸ்த்யஜ்யதாம் அப்படின்னு சொல்றோம். வேதத்தை நீங்க நித்தியமும் அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியாலும் கூட இத நமக்கு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்க.
இந்த வேதத்தை அத்தியனம் செய்யக்கூடியவா வேறல்ல, வேதம் வேறல்ல அப்படின்னு நமக்கு சாஸ்திரங்கள் சொல்றது. வேத சிவ சிவோ வேதோ வேதாத்தியாயி சதா சிவஹ தஸ்மாத் சர்வ பிரயத்னேன வேதமேவ சதா ஜபேத். இன்னொரு ஸ்லோகம் சொல்றது, வேதாக்ஷராணி யாவந்தி கதிதானி மனீஷிபிஹி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி ந சம்சயஹா. வேதாட்சரங்கள் எத்தனை இருக்கோ அத்தனையும் பகவானுடைய நாமங்கள், அதுல சம்சயமே இல்லை அப்படின்னு. இத்தனை சிறப்பு மிக்க வேதங்கள் தான் விஸ்வத்துடைய பிரதிஷ்டையாய் இருக்கக்கூடிய தர்மத்துக்கு ஆசிரியமா இருக்கு. ஆதலால் தான் எந்த மகான்கள் இந்த வைதிக தர்ம மார்க்கத்துடைய உபதேசத்தை நமக்கு செய்கிறார்களோ அந்த மகான்களை நாம் அனுதினமும் நமஸ்கரிக்க வேண்டும். போஜராஜா அவருடைய சம்பூராமாயணத்துல சொல்ற, உச்சைர்கதி ஜகதி சித்தியதி தர்மதச்சேத் தஸ்ய பிரமாச்ச வச்சனை கிருதகேதரைச்சேத் தேஷாம் பிரகாசன தசா ச மஹீசுரைச்சேத் தானந்தரேண நிபதேத் க்வனுமத் பிரணாமஹா அப்படின்னு. இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம், இந்த லோகத்துல ஒரு உன்னதமான ஸ்தானம் அப்படிங்கக்கூடியது தர்மத்தால் கிடைப்பது உறுதியானால் அதற்கு பிரமாணமாக இருக்கக்கூடியது வேதங்கள், அதாவது மறைகள் என்பது உறுதியானால், அதை பிரகாசம் செய்யக்கூடியவர்கள் பூசுரர்கள் வேதியர்கள் என்பது உறுதியானால், அத்தகைய வேதியர்களை விட்டு என்னுடைய நமஸ்காரங்கள் வேறு யாருக்கு செலுத்தப்படும் என்பதாக சொல்லுகின்றார். அவர் சொன்ன வண்ணம் பூசுரர்களான ரிஷிகளை நாமும் மனதால் வணங்கி நம் குரு பரம்பரையை நமஸ்கரித்து அவரது அருளை பெறுவோமாக என்று கூறி, வரும் தொடரில் சனாதன தர்மத்தின் பெருமை, ரிஷிகளின் அருமை, நம் பாரத நாட்டின் மேன்மை போன்ற விசாரங்களை சிந்திப்போம் என்று கூறி விடை பெறுகிறோம். நம சங்கராய.